ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய நிகழ்ச்சியில வந்திருக்கிற அனைவருக்கும் வரவேற்புகள். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நீங்க எல்லாரும் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க எல்லாருக்கும். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 4வது காண்டத்திலிருந்து இந்த தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணனையை பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும். கடந்த ஒரு 3-4 வாரங்களா பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம திருப்பி தொடர்ந்து அதே தலைப்புல பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் வரணும், நிறைய மக்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம். ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, வாழ்க்கையில எப்படி பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைவது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குது. அப்ப அதை எவ்வாறு செய்வது அப்படின்ற விஷயத்த நாம இந்த நிகழ்ச்சி மூலமா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வாரமும் நிகழ்ச்சிக்குள்ள வர எல்லாருக்கும் முதல்ல நம்ம மியூட் பண்ணி வைக்கிறோம். ஸோ யாருக்காவது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க கடைசியில உங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கையை உயர்த்தலாம், அல்லது வந்து ஏதாவது சேட் விண்டோ மூலியமா உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கோம். அதே தொடர்ச்சி இன்னைக்கும் பண்ணுவோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எல்லா வந்தனைகளும் பகவான் வாசுதேவருக்கே உரித்தாகட்டும். யார் இந்த வாசுதேவர்? வசுதேவர் மற்றும் தேவகிக்கு மகனாக பிறந்தவர். வெறும் மகனாக பிறந்த ஒரு நபருக்கான நம்முடைய வந்தனைகள் இல்ல. முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூலோகத்துல நமக்கு எல்லாருக்கும் எப்படி வாழ்க்கை நடத்துவது, எவ்வாறு அவரை நாம் பார்ப்பது, எவ்வாறு அவரிடம் சரணடைவது அப்படின்ற விஷயத்த தானே வந்து எடுத்துக்காட்டாக வாழ்ந்தும் காட்டுகின்றார். அது நடந்த நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வாசுதேவர் அப்படின்னு பகவான் கிருஷ்ணருடைய அவரே வரக்கூடிய அந்த லீலை. சோ அவருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல நம்மளோட வந்தனைகளை தெரிவிக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் நம்ம பேச போறோம். ஸ்ரீமத் பாகவதம் நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. அப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல யாரை பற்றி பேசப்பட்டிருக்கு? பகவான் வாசுதேவரை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய கருணை இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுவதோ கேட்பதோ ரொம்ப ரொம்ப கடினம். அப்படியே பண்ணினாலும் கூட நமக்கு அது விளங்காமல் போயிடும், புரியாது, என்ன பண்றோம்னு புரியாது, நாம என்ன பேசுறோம்ன்ற தெளிவு இருக்காது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களும் புரியாமல் போய்விடும். அதனால நம்ம பகவான் வாசுதேவருக்கு நமது வந்தனைகளை தெரிவித்துட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய தக்ஷ யஜ்ஞம் அப்படின்ற தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி பாகவத மகாத்மியம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தே ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி எவ்வளவு உயர்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு, அது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம், அதை தெரிந்து கொண்டால் எவ்வாறு வாழ்க்கையில ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு அங்கமாக மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிந்துக்க முடியும். சோ அதனால என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய உச்சம் என்ன, அதனுடைய மிக உயர்ந்த நிலை என்ன அப்படின்ற விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியமாக 12வது காண்டத்துல 13வது அத்தியாயத்தினுடைய 16வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். போன வாரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம், 13வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதனுடைய அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கிறோம். அது என்ன ஸ்லோகம்னா 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி மிக உயர்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. நிம்னா கானம் யதா கங்கா, தேவானாம் அச்சுதோ யதா, வைஷ்ணவானாம் யதா சம்பு, புராணாம் இதம் ததா. நிம்ன கானாம் யதா கங்கா. நிம்ன கானாம்னா என்ன அர்த்தம்? நிம்ன கானாம், நிம்ன கானாம்னா எந்த நதிகள் ஓடிக்கொண்டு இருக்கோ, நதிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நதிகளுடைய ஆரம்பம் மலையில இருந்து ஆரம்பிக்கும். அந்த நதிகள் என்ன பண்ணும், அப்படியே மலைகள்ல இருந்து வந்து ஏதாவது நகரங்கள் வழியாக கடை புரண்டு கடைசியில போய் எங்க கறக்கும்னா, இதுல போய் சமுத்திரத்தை போய் கலக்கும். அப்ப நிம்ன கானாம், எந்தெந்த நதிகள் எல்லாம் மலையில ஆரம்பித்து
நகரங்கள் வாயிலாக போய் கடலில் போய் கிடக்கின்றதோ அந்த நதிகள்ல மிகச்சிறந்தது எது? யதா கங்கா, கங்கையை போல மிக உயர்ந்த ஒரு நதி கிடையாது, புனிதமான நதி கிடையாது அப்படின்ற விஷயத்தை முதல்ல சொல்லுகின்றது பாகவத ஸ்லோகம். இரண்டாவது என்ன? தேவானாம் அச்சுதோ யதாக. அச்சுதா அப்படின்ற பேரு பகவானுக்கு இன்னொரு பேரு அச்சுதா. அச்சுதானா என்ன? பிறழாமல் இருப்பவர், எப்பொழுதும் வீழ்ச்சி அடையப்படாமல் இருப்பவர், அவரை வீழ்த்தவே முடியாது. அவருக்கு பேர் சுதா அப்படின்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். ஏன்னா நம்மலாம் வீழ்த்தப்படக்கூடியவர்கள், வலிமை இல்லாதவர்கள், தோற்கக்கூடியவர்கள், எல்லாவற்றுக்கும் நாம் தான் எல்லாத்துக்கும் ஆசான்னு சொல்லக்கூட முடியாத நபர்கள். அவர் யாரு? நம்மெல்லாம் சுதா, அவர் அச்சுதா. அவரை வீழ்த்தவே முடியாது, அவரை வெல்லவே முடியாது, அவரை விட மிக உயர்ந்த ஒரு நபர் கிடையவே கிடையாது. அதனால என்ன? தேவானாம் அச்சுதோயதா. அதனாலதான் அவருக்கு பேர் அச்சுதான்ற பேர். இங்க தேவானாம் கிருஷ்ணோயதான்னு சொல்லிருக்கலாம், தேவானாம் கோவிந்தாயதான்னு போட்டிருக்கலாம். அப்படி போடலையே, தேவானாம் அச்சுதோயதா. அச்சுதோயதானா என்ன? எந்த தேவர்களை வேணா வீழ்த்திடலாம், எல்லா தேவர்களுக்கும் வீழ்ச்சி உண்டு, ஆனால் அந்த அச்சுதனுக்கு வீழ்ச்சி கிடையாது. அப்ப தேவானாம் அச்சுதோயதானா என்ன? எல்லா விதமான தேவர்களிலும் விட அச்சுதனை போல மிக உயர்ந்த நபர் கிடையாது அப்படின்ற விஷயத்த பார்க்கிறோம். மூன்றாவது வரி என்ன? வைஷ்ணவானாம் யதா சம்பு. வைஷ்ணவானாம் யதா சம்புனா வைஷ்ணவர்களிலே மிகச்சிறந்தவர் யார்? சம்பு, சிவபெருமான் தான். அவரை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நம்முடைய தக்ஷ யஜ்ஞம்ன்ற நிகழ்ச்சியில என்ன பார்க்கிறோம்? எவ்வாறு வைஷ்ணவனாக வாழ வேண்டும், வைஷ்ணவன்றவன் எப்படி இருப்பான், வைஷ்ணவனுடைய அறிகுறிகள் என்ன, வைஷ்ணவனுடைய குணாதிசயங்கள் என்ன, இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் யாரு? விஷ்ணுவை வணங்குபவர்கள், விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்கள், பகவான் விஷ்ணு கிருஷ்ணரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள்ல யாரு மிகச்சிறந்தவர்? சம்பு, சிவபெருமான். அப்ப இது எவ்வளவு முக்கியமான விஷயம். பாகவதத்துல 12வது காண்டத்துல 13வது அத்தியாயத்தினுடைய 16வது ஸ்லோகம் இது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வைஷ்ணவனா நீ சொல்லறியா, உனக்கு தலைவன் யாரு? சம்புநாதன் தான். 4வது வரி என்ன? புராணாம் இதம் ததா. புராணாம் இதம் ததா. 18 புராணங்கள் இருக்கு, உபனிஷத்துகள் இருக்கு, வேதங்கள் இருக்கு, எல்லாமே மிக உயர்ந்ததுதான். ஆனால் அது எல்லாத்துக்கும் சாரம் என்ன? அது எல்லாத்துக்கும் புராணாம் இதம் தத்தா. இதை போல ஒரு புராணம் இல்ல, இதை போல ஒரு வேத இலக்கியம் இல்ல. எது அது? அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அப்ப எவ்வளவு அருமையான ஸ்லோகம் இது. நிம்னகானாம் யதா கங்கா, தேவானாம் அச்சுதோ யதா, வைஷ்ணவானாம் யதா சம்பு, புராணாம் இதம் ததா. அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன? அனைத்து நதிகளும் எவ்வாறு கங்கை மிகச்சிறந்ததோ, அனைத்து தேவர்களுள் எவ்வாறு பகவான் அச்சுதர் பரமானவரோ, விஷ்ணு பக்தர்களாகிய வைஷ்ணவர்களுள் எவ்வாறு சிவபெருமான் மிகச் சிறந்தவரோ, அவ்வாறே அனைத்து புராணங்களிலும் ஸ்ரீமத் பாகவதம் மிக 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 சிறந்ததாகும். அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான நிலை இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது எல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? ஏன் கங்கையை குறிப்பிடப்பட்டிருக்கு, ஏன் அச்சுதனை குறிப்பிடப்பட்டிருக்கு, ஏன் சம்புவை குறிப்பிடப்பட்டிருக்கு, ஏன் ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பிடப்பட்டிருக்கு? எல்லா உதாரணங்களும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது எல்லாம் சுத்தப்படுத்துபவை. நம்மள எல்லா விதமான விஷயங்களும், ஆன்மீகமயமான விஷயங்களும் நமக்கு எதற்காக இருக்கு? நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக இருக்கு, நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக இருக்கு. அப்ப கங்கையில போய் எதற்காக குளிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு, நம்மளுடைய பௌதிக எண்ணத்தை போக்குவதற்கு, அந்த மனோபாவத்துல போறோம். அச்சுதன் எதற்காக வணங்குறோம்? எனக்கு இந்த பௌதிக உலகம் தேவையில்லை, நான் உனக்கு சரணடைகின்றேன். அந்த நிலையில போய் சேர்றோம். எதற்காக சம்புநாதரை பார்க்கிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு வாழ்க்கை வைஷ்ணவனை போல வாழ வேண்டும், தூய்மையான வாழ்க்கை. சிவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் முதலே சொன்னேன். என்ன அப்படின்னா, தூய்மையானவர், பாக்கியமானவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? அவரை போல எப்படி வாழ்வது அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாவற்றுக்கும் எவ்வாறு உயர்ந்ததாக நம்மளை தூய்மைப்படுத்துவதாக இருப்பது எது? இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்ப எல்லா விதமான புராணங்களும் என்ன பண்றது நமக்கு அப்படின்னா, இந்த பௌதிக அழுக்கை போக்குவதற்காக வந்திருக்கின்றன. இந்த பௌதிக அழுக்குன்றது என்ன? அகங்காரம், அகங்காரம். அகங்காரம்னா என்ன? அகம்னா நான், நான் எனது, நான் எனது, நான் எனது அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேரு தான் பௌதிக அழுக்கு.
பௌதிக அழுக்கு ஏன் வருது? இது என்னுடையது, நான் இவ்வளவு பெரியவன், நான் என்னுடைய ஜாதியில பெரியவன், நான் என் ஊர்ல சிறந்தவன், நான் என்னுடைய கிராமத்துல தலை சிறந்தவன், என்னுடைய ஊர்ல என்னை விட பெரிய ஆள் கிடையாது. இதெல்லாம் எதற்காக வருகிறது? நான் எனது அப்படின்ற சிந்தனையே ஒரு பௌதிக அழுக்கு தான். அது நம்மளை என்ன பண்ணுது? இந்த பௌதிக உலகத்துல மேலும் 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 பந்தப்படுத்தி வைக்கிறது. அப்ப இந்த பௌதிக அழுக்குல இருந்து எப்படி வெளியில வர முடியும்? சோப்பு போட்டு குளிக்க முடியாது. ஏதாவது நதிக்குள்ள போய் விழுந்தாலும் நம்மளால தூய்மைப்படுத்த முடியாது. உள்ளிலிருந்து நம்மளை தூய்மைப்படுத்த வேண்டும். ஸ்வயம் ஏவ ஸ்வரத்யதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. எவ்வாறு தூய்மைப்படுத்துறது? ஸ்ரீமத் பாகவதத்துக்கு தலை வணங்குறோம், ஸ்ரீமத் பாகவதத்திற்கு அடிபணிகின்றோம், ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை போல வாழ்க்கையை நடத்துகின்றோம். அதுதான் முக்கியம். நான் வெறும் ஸ்ரீமத் பாகவதம் வீட்டுல வச்சிருக்கேன், நான் கண்ணில் எடுத்து ஒத்துக்கிறேன், நான் தினம் அதற்கு ஊதுபத்தி காட்டுகின்றேன், அகர்பத்தி காட்டுகின்றேன், இதெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு? நல்லதுதான், அதற்கு மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை போல வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வாறு தினம் பண்ணக்கூடிய வேலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றதை சங்கராச்சாரியர் சொல்கின்றார். இதே ஒற்றிய ஒரு ஸ்லோகம் அங்கேயும் வருது நம்ம பஜகோவிந்தம்லயும். அதனாலதான் எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜல ஜல கணிகா பீட்டா சக்ருதேபி என முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமனேன சர்ச்சா. என்ன அப்படின்னா, பகவத்கீதா கிஞ்சித கீதா, ஒரு தடவையாவது பகவத்கீதையை படிச்சிருங்களேன் அப்படின்னு அவர் சொல்றார். கங்கா ஜல ஜல கணிகா பீட்டா, ஏதாவது ஒரு நீர் அருந்தணுமா? கங்கையை ஒரு நீர் அருந்தலாமே. ஒரே ஒரு முறையாவது சக்ருதபி, ஒரு முறையாவது சக்ருதபி ஏன முராரின சர்ச்சா, முராரியை பற்றி சமர்ச்சானா என்ன? முராரியை பற்றி ஒரு தடையா சிந்திக்கலாமே, கிருஷ்ணரை பற்றி ஒரு தடையா சிந்திக்கலாமே. அது என்ன பண்ணும்? கிரியதே தஸ்யனா என்ன? அது என்ன பண்ணும்? அது என்னைக்குமே நம்மளை யமனோட போய் சர்ச்சை பண்ண வேண்டிய வேலையை கொண்டே வராது, யமனை பார்க்க வேண்டிய வேலையை கொண்டு வராது. எவ்வளவு அருமையான ஸ்லோகம் இல்லையா? கங்கா ஜல ஜல கணிகா பீட்டா, எப்படி நம்ம வாழ வேண்டும்? பகவத்கீதையை தினமும் படிக்கணும், ஸ்ரீமத் பாகவதத்தை தினமும் படிக்கணும், எப்பொழுதும் முராரியை பற்றி நினைக்கணும், அச்சுதனை பற்றி நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கிரியதே தஸ்ய யமனே என்ன சர்ச்சா. நாம போய் தேவையில்லாம யமனை பார்க்கறதுக்கும் தேவையில்லாம பௌதிக விஷயங்கள் நம்ம நாட்டத்தை பண்றதுக்கும் வேலை இல்லைங்க. அப்ப பாகவதமும் பகவத்கீதையும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வொரு ஒரு அங்கமாக மாற வேண்டும் அப்படின்ற விஷயத்த இந்த ஸ்லோகங்கள் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதனுடைய எல்லா விதமான விஷயங்களினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இந்த பௌதிக அழுக்குல இருந்து நம்மளை எவ்வாறு வெளியில கொண்டு வருவது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? 12வது காண்டத்தினுடைய ஸ்லோகத்துல வைஷ்ணவானாம் யதாசம்பு, அவரை பற்றி தான் இங்க பேசிக் கொண்டிருக்கோம். இந்த தக்ஷ யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய முழு தலைப்பும் எவ்வாறு, என்ன தலைப்பு அது? அந்த தக்ஷ யஜ்ஞத்துடைய தலைப்பு தான், அவரை பற்றிய தலைப்பு, அவரை பற்றிய விஷயம், அந்த சம்புன்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவரை பற்றிய விஷயம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சோ அதனுடைய தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்? போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். போன வாரம் என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் அதை இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த யஜ்ஞத்துல தக்ஷர் என்ன பண்றார்? சிவனை பற்றி தன்னை விட ஒரு தாழ்ந்தமையான மனிதர் அவர், எனக்கு கீழே ஒரு அடிபணிந்து இருக்க வேண்டிய நபர் அவர் அப்படின்னு நினைக்கிறார். அவர் எதனால? என்னுடைய மருமகன், நான் அவருக்கு என்னுடைய புதல்வியை மனமாக கொடுத்திருக்கிறேன், அவரை இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ராணியை கொடுத்திருக்கேன், அவருக்கு அந்த அருகதையாவது இருக்கா? இல்ல. அப்படியும் நான் தாராளமாக கொடுத்திருக்கேன், எனக்கு மரியாதை செலுத்தணும்னு அவருக்கு ஆசை வரலையே, அவருக்கு நினைப்பு இல்லையே. அவ்வாறு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு தாழ்மையான குணத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறார். அதை பார்த்தோம் போன வாரம். அதற்கப்புறம் என்ன சொல்றார்? அவர் தூய்மையானவர் இல்ல, அவருக்கு அருகதை கிடையாது, இவ்வளவு ஒரு அழகான ஒரு தேவதையை பற்றி மனம் முடிப்பதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு, அதை உள்ள வைக்கிறார். இருந்தாலும் நான் கொடுத்தேன். எதற்காக கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய தந்தையாகிய இவர் பிரம்மதேவர் சொன்னதுனால கொடுத்தேன் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்? தந்தையினுடைய தந்தை மகள் மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் எவ்வாறு கண்ணை மறைக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். தந்தைக்கு என்ன அப்படின்னா, தன்னுடைய புதல்வி மேல அவ்வளவு ஒரு பாசம். அந்த பாசத்தின் காரணமாக என்ன பண்றாங்க? எவ்வாறு நிலைமையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கிறது. அதையும் பார்த்தோம். அப்ப அப்புறம் என்ன பார்த்தோம்னா, நிறைய ஸ்லோகங்களை பார்த்தோம் போன வாரம். அந்த 4வது காண்டம் 2வது அத்தியாயத்துல என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? அவர்
சுடுகாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கார். பூதங்கள் பிரேதங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கார். தலைகளை வந்து அப்படியே இல்லாம இருக்கு. பஸ்மத்தை எடுத்து தடவி கொண்டிருக்கார். மண்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கார். இந்த மாதிரி நபருக்கு நம்மளுடைய புதல்வியை மனம் கொடுப்போமா நம்ம? தந்தையால கொடுக்க முடியுமா? இதை போன வாரம் நம்ம பார்த்தோம். இதனால என்னாச்சு? அவருக்கு கடும் கோபம் வருது. யாருக்கு? தக்ஷனுக்கு. தக்ஷன் அப்ப என்ன பண்றான்? கோபத்துல அவருக்கு சாபத்தை கொடுக்கிறான். ஏன்? எனக்கு நீ மரியாதை கொடுக்கலையே. இந்த ஒரு மிகப்பெரிய யஜ்ஞம் எதற்காக நடக்கிறது? நான் நடத்திக் கொள்கின்றேன். நான் தான் பிரஜாபதி. நான் தான் இதற்கு கர்த்தா. இந்த கர்த்தா நடத்தக்கூடிய இந்த பெரிய யஜ்ஞத்துக்கு நீ மரியாதை கொடுக்காமல் எவ்வாறு இருக்க முடியும்? அப்படின்னு அவன் என்ன பண்றான்? கோபப்படுறான். அந்த கோபத்தின் காரணமாக அவருக்கு சாபத்தை கொடுக்கிறான். இந்த யஜ்ஞத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய தேவர்களுக்கு போய் சேரக்கூடிய பங்குகள்ல உங்களுக்கு இனிமே பங்கு கிடையாது. அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கின்றார். தேவையில்லாமல் பௌதிக பங்கு எனக்கு எதற்குப்பா? வைஷ்ணவனுக்கு எதற்கு பௌதிக பங்கு? வைஷ்ணவர்கள் என்னைக்குமே பௌதிக பங்குகள் ஏற்படுத்தல. அவன் எனக்கு தேவையே இல்லை. நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் வைஷ்ணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். விஷ்ணுவை நினைத்துக் கொண்டிருக்கேன். ராமனை நினைத்துக் கொண்டிருக்கேன். ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கேன். விஷ்ணு நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணனுடைய நினைப்புல இருக்கேன். எனக்கு எதற்கு இந்த யஜ்ஞத்தினுடைய பங்கு? தேவையில்லையே அப்படின்னு அவரு சொல்றார். உடனே அவரை இவ்வாறு சாபமிட்டவுடனே அவருடைய சிவனுடைய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அந்த நந்தீஸ்வரர் என்ன பண்றார்? மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களை வந்து சாபம் முடிக்கின்றார். அவர்களுக்கு கூடிய சாபத்து என்னாச்சு? அப்ப இங்க ஒரு சாபம், அதற்கு எதிர் சாபம், இப்படி மாறி 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 அவன் என்ன பண்றாங்கன்னா சாபத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய 3 சாபம் கொடுக்கிறார் நந்தீஸ்வரர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன சாபம்? முதல்ல வந்து தக்ஷனுடைய இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து சிவனை அவ்வாறு நினைத்ததன் காரணமாக அவர்கள் வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில மேல பற்று கொண்டு ஆன்மீகத்தை பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையில் சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர் வந்து எவ்வாறு யஜ்ஞங்கள் பண்ணுவது, எவ்வாறு சம்பாதிப்பது, எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை யஜ்ஞம் மூலியமாக நடத்துவது அப்படின்ற சிந்தனை தான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் இல்லையா? ஆனால் யாராவது எவ்வாறு வந்து ஆன்மீக விஷயங்களுக்கு இந்த யஜ்ஞம் எவ்வாறு ஏதுவாக இருக்கிறது அப்படின்ற விஷயம் இல்லை. இரண்டாவது என்ன? இந்த பரம்பொருளாகிய பகவான் பரபிரம்மனை பற்றி யோசிக்கக்கூடிய நிலைமையிலே அவங்க இல்லை அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். பிராமணர்கள் எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு பாகுபாடும் இல்லாமல் இருக்கின்றனர். அதையும் பார்க்கிறோம். அப்ப இதுதான் போன வாரம் நம்ம என்ன பார்த்தது அப்படின்னா, தக்ஷன் சிவனுக்கு கொடுத்த சாபம். அதே மாதிரி நந்தீஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் பிராமணர்கள் அங்க இருந்தா, நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்களே, அதனால உங்களுக்கும் சாபம் அப்படின்னு கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறோம். போன வாரம் 26 முடிச்சோம். இந்த வாரம் 27 இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தை என்ன வருது அப்படின்னா, பரம்பரை அந்தணர்கள் அனைவரும் அந்த நந்தி பெருமானினுடைய சபிக்கப்பட்ட இது சபிச்சார் இல்லையா, அதை பண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பிருகு முனிவர் அவருக்கு கோபம் வருது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? சிவபெருமான் எந்திரிக்கவில்லை அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தக்ஷனுக்கு கோபம். அந்த கோபத்தின் காரணமாக சாபம். அவர் எவ்வாறு என்னுடைய தலைவரை ஒரு சாபம் இடலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு கோபம். அதனால் ஒரு சாபம். இவர் எப்படி இந்த பிராமணர்களே வந்து இந்த மாதிரி சாபம் இடலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கோபம். அதனுடைய தலைவராகிய பிருகு முனிவருக்கு அதுக்கு ஒரு சாபம். இப்ப இதே மாதிரி கோபம் சாபம், கோபம் சாபம், கோபம் சாபம் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில. அப்ப அந்த பிருகு முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சாபத்தை ஆரம்பிக்கிறார். யாருக்கு? இந்த சிவன் அடியார்களுக்கு எவ்வாறு வாழப் போகிறார்கள், சிவன் மேல பற்று கொண்டு சிவனை போல வாழக்கூடிய நபர்கள் அல்லது அவருடைய பாதையில போகக்கூடிய நபர்கள் எவ்வாறு இருக்க போகின்றார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார் அவர். யாரு? பிருகு முனிவர். அதுல இந்த ஸ்லோகத்துல வரக்கூடிய முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான வார்த்தை வருது. என்ன வார்த்தை அப்படின்னா, பிரம்ம சத்தியம், பிரம்ம சாபம். பிரம்ம சாபம்னா என்ன? ஒரு பிராமணனுடைய சாபத்திற்கு அவன் எல்லாரும் ஆளாகிறாங்க. யாரு? சிவபெருமானுக்கு கடைபிடிக்கக்கூடிய அவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல வருது. அப்ப இது எல்லாம் பார்த்து கொண்டிருக்காரு. யாரு பார்த்து கொண்டிருக்கா? சிவபெருமான். அவர் என்ன பண்ண போறாரு பின்னாடி பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்துல வருங்க. என்ன அப்படின்னா, எதற்காக தேவையில்லாமல் இவர் எல்லாம் விளையாண்டு கொண்டிருக்காங்களே, இவர் சாபம் விடுறார், அவர் சாபம் விடுறார். இது என்ன? நானே அமைதியா இருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அமைதியா இருக்கேன், எனக்கு தானே சாபம் விட்டாங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்குவமான நிலையை எவ்வாறு எடுக்க வேண்டும் அப்படின்றத எடுத்து காட்டுறார் அவர். அதற்குத்தான் அவருக்கு பேர் என்ன? தீரர் இல்லையா? தீரா தீரஸ்ய, தீரர்களிலே தீரர்கள் அவர் தான். அவரை போல தீரர் கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதான் உண்மை. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருது. என்ன அப்படின்னா,
மாமேவகி பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரத்திது. பகவானுக்கு சரணடைந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வெளியில வர முடியும். இவன் நான் என்னை வந்து தவறா சொல்லிட்டானா உனக்கு மேல கோபம், இவன் என்னுடைய நண்பனா அவனை மேல எனக்கு சாபம். இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை எங்கிருந்து வெளியில வர முடியும்? பகவானிடம் சரணடைந்தால் மட்டும்தான் வெளியில வர முடியும். அப்ப பகவானிடம் சரணடைவது வந்து வைஷ்ணவர்களாகிய சிவபெருமானால முடிந்தது அப்படின்ற விஷயத்தை பாகவதம் இங்க நமக்கு மறுபடியும் மறுபடியும் உணர்த்தி கொண்டே இருக்கு இல்லையா? அப்ப பாகவதத்தின் மூலமா என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு வைஷ்ணவன் எப்படி வாழ்வான், வைஷ்ணவனுடைய அருகதைகள் என்ன, அவன் எவ்வாறு தீரனாக இருப்பான் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். அவர் வந்து சிவபெருமானை போல ஒரு சக்தி வாய்ந்த நபர் கிடையாது இந்த 3 உலகங்களிலும். அவர் சாபம் விட்டுருக்கலாமே, அவர் விடவே இல்லை. நாம் அதுதான் பார்க்கிறோம். சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 28வது ஸ்லோகத்துக்கு போறோம். 28வது ஸ்லோகம் ஒரு அருமையான ஸ்லோகம். இங்க இந்த 24வது காண்டம் 2வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். அதுல வந்து இந்த விஷயங்கள் மேற்கொண்டு இன்னும் வருது. அது என்ன வருது அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல இது வந்து 28வது ஸ்லோகம். பவ விரததரா ஏச்சதான் சமுப்ரதாக பாசண்டினாஸ்தே பவந்து சசாஸ்திர பரபந்திதா. இது வந்து பிருகு முனிவருடைய சாபம். இது யாரு கொடுக்கிறார்? இந்த சிவபக்தர்களுக்கு கொடுக்கிறார். சிவபக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாபம் என்ன? பவ விரததராயேச்ச. என்ன பவ விரத? பவனா யாரு? அதுதான் பேரு பவானி. பவானின்ற பேர் அவளுக்கு எப்படி வருது? பவாவுடன் இருப்பவர். பவ அப்படின்னா சிவபெருமானுடைய பேரு, அதான் அவளுக்கு பேரு பவானி. அப்ப பவ விரத தராயேச்ச, சிவபெருமானை திருப்திப்படுத்துவதற்காக வாழக்கூடிய நபர்களே, அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையா? பவ விரத தராயேச்ச சதான் சமுப்ரதாக. அதற்காக சமுப்ரதாகனா என்ன? அவரை திருப்திப்படுத்துவதற்காக வெவ்வேறு விதமான வழிமுறைகளை கடைபிடிக்கின்றனர் இல்லையா? சிவபெருமான நம்ம வந்து திருப்திப்படுத்தணும், என்ன பண்ணலாம்? வெவ்வேறு விதமான வழிமுறைகள், வெவ்வேறு விதமான யாகங்கள், வெவ்வேறு விதமான பெனன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தவங்கள், இது எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க? 3வது வரி என்ன வரி? பாஷண்டினாஸ்தே பவந்து. பாஷண்டினாஸ்தே பவந்து. நீங்க என்ன ஆக போறீங்கன்னா எல்லாரும் நாத்திகர்களாக மாறப் போகின்றீர்கள், நாத்திகர்களாக ஆகிவிடுவீர்கள், மாறப்போகிறீர்கள், ஆகிவிடுவீர்கள். பவந்து, பவந்துன்ற வார்த்தைக்கு என்ன? நீங்கள் பாசண்டி, பாஷண்டினா நாத்திகன், நாத்திகனாக மாறப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சட் சாஸ்திர பரிபந்தினஹா. அப்ப என்ன அர்த்தம்? சட் சாஸ்திரம். சட் சாஸ்திரம்னா என்ன? சத் சாஸ்திரம், அசத் சாஸ்திரம். உண்மையான சாஸ்திரங்களில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பிறண்டு போய்விடுவீர்கள், திசை திரும்பி போய்விடுவீர்கள். உண்மையான சாஸ்திரங்களை பற்றி பார்க்க மாட்டீர்கள், உண்மையான சாஸ்திரங்களை பற்றி யோசிக்க மாட்டீர்கள், உண்மையான சாஸ்திரங்களைப்படி வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள். அப்ப இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுல வரக்கூடிய இது எப்படி வருது? சிவபெருமானை நயமுறச் செய்வதற்கென்று நோன்பு நோற்பவர்களோ அல்லது அக்கொள்களை பின்பற்றுபவர்களோ நிச்சயமாக நாத்திகர்களாக மாறி உன்னதமான சாஸ்திர கட்டளைகளை மீறி நடப்பவர்கள் ஆகுக அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? சிவபெருமானை சுற்றி வாழக்கூடிய மக்கள் எவ்வாறு வாழ்கின்றனர் அப்படின்ற விஷயத்தை இவங்க எல்லாருக்கும் நான் காட்டத்தான் வேணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் சிவபெருமானை போல நானும் வாழணும், சிவபெருமானை போல எனக்கும் சக்தி இருக்கு, சிவபெருமானுடைய பாதையில வாழணும்ன்ற எண்ணம் இல்லை. ஆனா அவரை போல நான் எல்லாம் பண்ணணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா அவர் வந்து விஷத்தை அருந்தினார். உங்களால் அருந்த முடியுதா? அருந்த முடியல. வெறும் வந்து காஞ்சா அடிப்பது, வாழ்க்கையில வந்து நிர்வாணமாக நடப்பது, குளிக்காமல் எல்லாம் விடுப்பது, பஸ்மங்களை தடவிக் கொள்வது, மண்டை ஓடுகளை வச்சுக் கொள்வது, இந்த மாதிரி வாழக்கூடிய நபர்களை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்ப இது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இதனுடைய காரணம் தான் பிருகு முனிவருடைய சாபத்தின் காரணமாகத்தான் அப்படி இருக்காங்க. என்ன காரணம்? அசாஸ்திர பரிபந்தினஹா. சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல், சாஸ்திரத்தை நான் கடைபிடிக்கணும்ன்ற நோக்கம் இல்லாம, சாஸ்திரத்தை பற்றி எந்த விதமான ஆர்வம் இல்லாம, அசாஸ்திரத்தின் தானே ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கி கொண்டு, தானே ஒரு வழிமுறையை உண்டாக்கி கொண்டு, தானே ஒரு நெறிமுறையை உண்டாக்கி கொண்டு அவர் என்ன பண்ணுவாங்க? வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதான் வந்து உண்மை. இந்த படங்கள்லாம் அவங்களுக்கு அதுக்கு தான் காட்டுறது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப இது எவ்வாறு வந்தது அப்படின்னா இது வந்து இந்த பிருகு முனிவருடைய
சாபத்தின் காரணமாக வந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இல்லையா? சிவபெருமானுடைய அடியார்கள் சிவபெருமானை பற்றி வாழக்கூடிய சிவபெருமானுடைய பாதையில நடக்கணும், வைஷ்ணவனாக நடக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்ல அவங்களுக்கு. அவர் வைஷ்ணவனா இருக்காரு, நம்மளால ஏற்க முடியல அப்படின்ற எண்ணம் இருக்கா? இல்ல. ஆனால் என்ன, அவரை போல வெளிப்புற தோற்றம் எனக்கு வேண்டும். வெளிப்புற தோற்றம் எதுக்குங்க வேணும்? அவரை மாதிரி வாழ்ந்து காட்டுங்களேன், அவரை போல தீரனா இருங்களேன், அவளை போல தன்னுடைய கட்டுப்பாடோட வாழுங்களேன். வாழ முடியலையே. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் வெளியில போடக்கூடிய வேடமாக இருக்கிறது. எல்லாம் ஒரு வேஷம் தான் இதெல்லாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அடுத்த விஷயம் என்ன வரும் அப்படின்னா, அப்ப சிவபெருமான் வந்து எதற்காக வந்து இந்த மாதிரி ஆட்களை அவங்களுக்கு நெறிமுறைப்படுத்தலாமே, அவர் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வழிகாட்டலாமே, நீங்க ஒழுங்கா இருக்கலாமே அப்படின்ட்டு அவர் இவங்களுக்கு அவருடைய அடியார்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லலாமே அப்படின்ற கேள்வி வரும். இந்த கேள்விகளுக்கு என்ன அப்படி பதில் என்ன அப்படின்னா, பத்ம புராணத்துல வருது. பத்ம புராணத்துல உத்தராகாண்டத்துல இருக்கு. உத்தராகாண்டத்துல 62வது அத்தியாயத்தினுடைய 31வது ஸ்லோகத்துல வருது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, இந்த உத்தரகாண்டத்துல 62வது அத்தியாயத்திலும் 31வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமானுக்கு அறிவுரை கூறுகிறார். என்ன அறிவுரை சொல்றாரு அப்படின்னா, கலியுகத்துல ஒரு சின்ன வேலை பண்ண வேண்டியிருக்கு. கலியுகத்துல என்ன வேலை பண்ண வேண்டியிருக்கு? அந்த வேலையை உங்களால தான் பண்ண முடியும். அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா, சிவபெருமானுக்கு யார் சொல்றா? விஷ்ணு பெருமான் சொல்லுகின்றார். என்ன ஸ்லோகம்னா அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகத்தை பற்றி தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஸ்வாகமா கல்பிதை ஸ்வம்ச ஸ்வாகமை கல்பிதை ஸ்வம்ச ஜனான்மத் விமுகான் குரு ஜனான்மத் விமுகான் குரு ஜனான்னா மக்கள் மத் விமுகான் குரு நல்ல வார்த்தை. மூன்றாவது என்ன? மாம்ச கோபயா ஏச்சேயா சிருஷ்டிர் ஏஷோ தரோ தரஹா சிருஷ்டிர் ஏதோ தரோ தரஹா. என்ன அர்த்தம்? ஸ்வாகமேர் கல்பிதை ஸ்வம்ச. இந்த கலி ஆரம்பிக்கும் போது ஸ்வாகமே நீங்களே ஸ்வாகமேனா நீங்களே வரணும். எங்க வரணும்? இந்த கலியுகத்துல பிறப்பெடுக்கணும். எப்படி பிறப்பெடுக்கணும்? ஒரு பிராமணனாக பிறப்பெடுக்கணும். எதற்காக பிறப்பெடுக்கணும்? ஜனானான் மத் விமுகான் குருகு. மத் விமுகான் குருகுனா என்ன? எல்லா ஜனங்களுக்கும் என்னிடம் இருந்து திருப்பி அவர்கள் உன்னை பார்த்து வாழ வேண்டும். இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஜனானான் மத் விமுகான் குருகு மாம்ச கோபயாத்யேன ஸ்யாத். மாம்ச கோபயாத்யேன ஸ்யாத் என்ன? மாம்ச என்னை அவர்கள் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளவே கூடாது. எதற்காக பண்ணணும்? எதற்காக பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஆத்மாக்களுக்கு என் மேல் ஆர்வம் இல்லை, பௌதிகத்தின் மேல பற்று அதிகமா இருக்கு. அவங்களுடைய பற்றுகளை இன்னும் நிறைவேற்றுவதற்கு நீங்க போய் ஏன் வந்து சாஸ்திரத்திற்கு எதிராக ஒரு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்றார்? எல்லா விதமான பௌதிக செயல்களை அவர் ஈடுபடுத்துங்களேன். எல்லா விதமான வேதங்கள் மூலியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுங்க, என்னிடம் இருந்து திசை திருப்புங்கள் அப்படின்னு யார் சொல்றா? விஷ்ணு சொல்றார். அப்ப இதுதான் நடந்தது. இது என்ன நடந்தது? இதை வந்து விஷ்ணுவினுடைய ஆணைக்கு இணங்க இவர் என்ன பண்றார் அப்படின்னா, யாரு நம்ம சிவபெருமான் என்ன பண்றார்? இந்த கலியுகத்துல நம்ம எல்லாருக்கும் பார்ப்பதற்காக வருகின்றார். எவ்வாறு வந்தார் அவர்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு. கலியுகத்துல அவர் என்ன? ஆதிசங்கராக வந்தார். ஆதிசங்கராக வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு தாத்பரியத்தை அவர் என்ன பண்றார்? வேதத்தினுடைய கூற்றுகளை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வர்றார். வேதத்தினுடைய கூற்றுகளை எவ்வாறு புரிந்துக்கணும் அப்படின்ற கூற்றுகளை சொல்லிக் கொடுப்பதற்கு வர்றார். நாம் உடனே கேட்கலாம், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது உண்மையா அப்படின்ற விஷயத்தை நீங்க கேட்கலாம். அதற்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, இதுதான் வந்து உண்மை. அவர் என்ன பண்றார்? ஒரு பிராமணனாக வரார். பிராமணனாக வந்து மாயாவாத தத்துவத்தை சொல்லுகின்றார் இல்லையா? அவர் மாயாவாத தத்துவத்தை சொல்லி கொடுத்தார். எவ்வாறு வந்து கடவுளுடன் ஒன்றாக இணைவது, எவ்வாறு நாமும் வந்து நானும் கடவுள் தான், நீங்களும் கடவுள் தான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இது எதனால சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் ஏற்பட்டது? விஷ்ணுவினுடைய கட்டளையின் காரணமாக ஏற்பட்டது. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறோம்? இதனாலதான் வந்தார் அவர். அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இதற்கு இன்னொரு ஸ்லோகம் வருது. இதுல நம்மளுடைய பத்ம புராணத்துல என்ன வருது அப்படின்னா, அதே உத்தராகாண்டத்துல 25வது அத்தியாயத்தினோட 7வது ஸ்லோகம் வருது. இது வந்து யார் பேசுறாங்கன்னா, சிவபெருமான் பார்வதிக்கு பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாயாவதம் அசத் சாஸ்திரம். நம்ம பார்த்தோமா? சத் சாஸ்திரம் பார்த்தோம். இப்ப அவர் என்ன சொல்றார்? மாயாவதம் அசத் சாஸ்திரம். இந்த மாயாவதம் அசத் சாஸ்திரம்னா என்ன? சாஸ்திரத்திற்கு எதிரான வார்த்தைகளை சொல்ல போறேன்.
அதுதான் மாயாவத தத்துவம். அதான் மாயாவதம் அசத் சாஸ்திரம். பிரச்சன்னம் பௌத்தம் உச்சது. பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதுன்னா என்ன? புத்தர் அதனால வந்தார். புத்தர் வந்தாரா இல்லையா? வேதங்களே கிடையாது. வேதங்களை பற்றிய விஷயங்கள் நீங்க நம்பவே கூடாது. புத்தர் நம்முடைய தசாவதாரத்துல ஒருத்தர். நிறைய பேருக்கு அதுவும் தெரியாது. புத்தர் தசாவதாரத்தினுடைய ஒருத்தர். விஷ்ணுவனுடைய அவதாரம் புத்தர். எதற்காக வரார்? வேதங்களே கிடையாதுன்னு சொல்லி கொண்டு வரார். இது எப்படிங்க நம்புறது? இப்படித்தான் சூழ்நிலை இருக்கு. விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, வேதங்களுடைய கூற்றின் காரணமாக பசுவதை அதிகமாக மாறிவிட்டது. யஜ்ஞத்துல பசுவை நாம் கொல்ல போறோம், அதை நம்முடைய மாமிசமாக சாப்பிட போறோம், குதிரைகளை போட போறோம், எல்லா விதமான மிருகங்களையும் உள்ள போட்டு நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு அந்தனர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாஸ்திர கூற்றுகளை மாற்றி பிறழ்ச்சி பண்ணிவிட்டாங்க. அதை நிறுத்துவதற்காக பகவான் விஷ்ணு என்ன பண்றார்? பௌத்தரை அனுப்புகின்றார். இது என்ன சொல்றாருங்க? பிரச்சன்னம் பௌத்தம் உச்சது. பிரச்சன்னம் பௌத்தம் உச்சது. அப்ப அதற்கப்புறம் நடக்குது மயேவ விகிதாம் தேவி. மூன்றாவது வரி சொல்றார். இந்த ஒரு பௌத்தத்தை திருப்பி மாற்றுவதற்காக மயைவ, நானே வருவேன் தேவி. மயைவ விகிதான் தேவி. தேவியே நானே வரப்போறேன். எங்க? கலௌ பிராமண மூர்த்தினாக. இதான் அந்த ஸ்லோகம். பத்ம புராணம் உத்தரகாண்டம் 25வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். மாயாவதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மயைவ விகிதாம் தேவி கலௌ பிராமண மூர்த்தினாக. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. அப்ப இந்த கலியுகத்துல பிராமண வடிவத்துல இந்த சம்புன்னு சொல்லக்கூடிய பகவான் சிவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு பிராமண ரூபத்தை எடுக்கிறார். எடுத்து என்ன பண்றார்? வேதத்தினுடைய கூற்றுகளை உண்மைதான், வேதத்தை பற்றி தான் வாழ்க்கை நடத்தணும், ஆனால் வேதத்தினுடைய நம்ம புரிந்து கொள்வது வேற அப்படின்னு எல்லாரையும் திசை திருப்புறார் இல்லையா? பிராமண மூர்த்தினாக வந்தாரா இல்லையா? ஆதிசங்கரா வந்தார். காலடி அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய காலடியில மலபார்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறக்கிறார். பிறந்து என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் வேதத்தினுடைய கூற்றுகளை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அதை எவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளணும், மாயாவதம் அசத் சாஸ்திரம், அதை புரிந்து கொள்கின்றார் அவர். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெயரளவில் இருக்கக்கூடிய இந்து மதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்து மதத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இந்து மதம் அப்படின்றது எனக்கு என்ன? நாம இந்த மாதிரி கட்டுக்கதைகளுடன் செய்யக்கூடிய மதத்தின் பேர் தான் இந்து மதம். எனக்கு இப்படி தெரியும், என்னுடைய தாத்தா இப்படி பண்ணார், என்னுடைய பாட்டன் இப்படி பண்ணாங்க, என்னுடைய கிராமத்துல இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணுகின்றேன், என்னுடைய பையன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்றது நாமளால் உருவாக்கி கொண்ட இந்து மதம். சனாதன தர்மம்ன்றது என்ன? எப்பொழுதும் நிரந்தரமாக அழியக்கூடாத தர்மம், அழியக்கூடியாத தர்மம். அது அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது சனாதன தர்மம். அப்ப இவர் கொடுத்துட்டு போனது என்ன அப்படின்னா, மாயாவதம் அசத் சாஸ்திரம். அந்த மாயாவத சாஸ்திரத்தை நமக்கு எடுத்துக்கொண்டு சென்றார் அவர். யாரு? ஆதிசங்கரர். அப்ப இன்னைக்கு நம்ம எதற்காக இந்த 2 ஸ்லோகங்களும் நான் சொன்னேன் அப்படின்னா, பத்ம புராணத்தினுடைய உத்தராகாண்ட ஸ்லோகத்தை அதனுடைய தொடர்ச்சி தான் அது. நம்ம என்ன பார்த்தோம்? அவருடைய அடியார்கள், அவளை கடைபிடிப்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாயாவதம் அசத் சாஸ்திரத்தை நோக்கி போவார்கள் அப்படின்னு பிருகுமுனிவர் அவருக்கு சாபம் கொடுக்கிறாரா? அந்த சாபத்தை கலியுகத்துல நிலைநிறுத்துவதற்காக அவரே வரார். யாரு? சிவபெருமானே வரார். அவர் என்ன பண்றார்? அந்த சாஸ்திரத்தின் கூற்றுப்படி தன்னுடைய அடியார்கள் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அது ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலைதான். ஏன்னா சாஸ்திர கூற்றுகளை உண்மையா புரிந்துக்க முடியல அப்படின்னா பின் என்ன பாக்கியம் இருக்கு மனித உடலை எடுந்து? மனித உடலை பெறுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினம். 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு அப்புறம், பிறப்பிற்கு அப்புறம் நமக்கு கிடைக்குது மனித பிறவி. அதுல கூட வேதத்தை உண்மையா புரிஞ்சுக்க முடியலையே, அதை கூட அச்சுதனை புரிஞ்சுக்க முடியலையே, அதுல முராரியை யோசிக்க முடியலையே, பின்ன என்ன பிரயோஜனம் இந்த மனித உடலை எடுத்து? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்க எல்லாரும் பாக்கியசாலிகள். ஏன்? ஸ்ரீமத் பாகவதத்தை உள்ளது உள்ளபடி உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைக்குது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இருக பிடித்துக்கணும். எப்படி சாஸ்திரத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சின்ன குரங்கு தாய் குரங்கு எப்படி அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த மாதிரி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை இருக பிடித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில அதை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்னு வாழ வேண்டும் இல்லையா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மாயாவதம் அசசாஸ்திரம் பௌத்தம் பின்ன முச்சத்து எல்லாம் அந்த மாதிரி விஷயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும். அது நமக்கு நல்ல உகந்த வாழ்க்கை இல்லை அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். இப்ப இத பார்த்தாச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்குது? அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? யாருடைய குணாதிசயம்? இந்த பிருகுமுனிவர் என்ன பண்றார்? அடுத்த ஸ்லோகம் 29வது ஸ்லோகத்துல
இந்த சிவனடியார்கள் சிவனை போல வாழக்கூடியவர்கள், சிவனை போல வாழ வேண்டும்ன்ற ஒரு மாறாக வாழக்கூடிய நபர்கள். சிவனுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய அடியார்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சிவனை போல வாழணும்னு வாழக்கூடிய நபர்கள், அவர்கள்லாம் தூய்மையா இருக்காங்க. ஆனால் தூய்மை இல்லாமல், தேவையில்லாமல் அசட் சாஸ்திரத்தின் வடிவில் வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ரெண்டுக்கும் மாறுபாடு இருக்கு. சாஸ்திர முறைப்படி ஆதிசங்கரருடைய கடைபிடிப்பு படி வாழக்கூடிய நபர்கள் ஒரு வழியில வாழ்றாங்க. யாருடைய சாஸ்திரத்தின் அடிப்படையும் வாழாமல், நானே ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கி கொள்கிறேன், நான் தான் வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னு வாழக்கூடிய நபர்களை பற்றி தான் இந்த 29வது ஸ்லோகம் வருகிறது. இந்த 29வது ஸ்லோகத்தில் என்ன வருது அப்படின்னா, இந்த 29வது ஸ்லோகத்துல எவ்வாறு அவர்கள் இருக்க போகிறார்கள், எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அருமையாக சொல்லப்பட்டிருக்கீங்க 29வது ஸ்லோகத்துல. நஷ்ட சௌச்ச முடோக்கியா. நஷ்ட சௌச்ச முடோக்கியா நஷ்டம் அப்படின்னா அவர்கள் எப்படி தேவையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நஷ்ட சௌச்சா முடோக்கியா ஜதா பஸ்மாதி தாரிணஹ விஷந்து சிவ தீக்ஷாயாம் யத்ர தெய்வம் சுராசமம். அருமையான ஸ்லோகம் இது. நஷ்ட சௌச்ச மூடோதியா. நஷ்டம்னா கிடையாது, சௌச்சம்னா தூய்மை கிடையாது, மூடோ அப்படின்னா மூடனாக வாழக்கூடியவர்கள். மூடதியோனா தியோனா அறிவு, மூடதியோ அப்படின்னா எந்த விதமான அறிவும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள். அப்ப நஷ்ட சௌச்ச முடோதியா, எந்த விதமான தூய்மை கிடையாது, அறிவு கிடையாது. ஜடா பஸ்மாதி அஸ்தி தாரிணக. அவங்க என்னெல்லாம் தாரிணகான எதெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள், நிறைய முடி, பெரிய முடியை வச்சிருக்காங்க, நம்ம பார்த்தோம், நான் படங்களை காமிச்சேன். அப்புறம் என்ன, பஸ்மங்களை தன்னுடைய உடம்புல எல்லாத்தையும் அப்பிக் கொள்கின்றார்கள், மண்டையோடுகளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் விஷந்து சிவ தீக்ஷாயாம், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சிவனிடம் தீட்சை வாங்க வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போவாங்க. விஷந்து ஆரம்பிப்பார்கள். விஷந்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆரம்பிப்பார்கள். எத்திர தெய்வம் சுராசவம், அவர்களுக்கு என்ன அப்படின்னா, எது சுரா அசவம் அப்படின்னு அர்த்தம். சுறா அப்படின்னா லிக்கர்னு சொல்றோம் இல்லையா, இந்த சாராயம். சாராயமும் மாமிசம் கூட ஆன்மீகமாக தெரியும். எவ்வளவு அருமையான வார்த்தை. எத்திர தெய்வம், அதை கூட தெய்வமா பார்ப்பாங்க, அதை கூட தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு இழிவு நிலைக்கு வந்து விடுவார்கள் அப்படின்ற விஷயத்த இங்க பிருகுமுனிவர் சொல்றார். எப்படின்னா, சிவபெருமானை வழிபடும் உறுதி பூண்டோர் அவரை போலியாக பின்பற்றி, ரொம்ப முக்கியமான விஷயம், அவரை போலியாக பின்பற்றி, சிவபெருமான் அப்படி வாழல, அவர் ஏன் அங்க போய் வாழ்றாரு அப்படின்னா, சாஸ்திரத்துக்கு பின்னாடி வரும், நம்மளுடைய இதே அத்தியாயத்துக்கு பின்னாடி வருது 4வது காண்டத்துல. என்ன அப்படின்னா, அவர் ஏன் அப்படி வாழ்றாரு அப்படின்னா, பௌத்திக விஷயங்கள் எனக்கு பற்றி இல்ல, பெரிய வீடு தேவையில்லை, பெரிய வாசல் தேவையில்லை, பெரிய பதவி தேவையில்லை, பெரிய ஒரு அந்தஸ்து தேவையில்லைன்னு வாழக்கூடிய நபர் சிவபெருமான். ஆனால் அவரை போல வாழ வேண்டும் போலியாக வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க, அவங்களை பற்றி பேசுறாங்க. போலியாக வாழக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, மூடத்தனமாக சடை முடி வைத்துக் கொள்கின்றனர். நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாரும். சிவபெருமானை வழிபடுவதற்கு தீக்கை பெறும் பொழுதே அவர்கள் மது, மாமிசம் போன்றவற்றை தங்கள் வாழ்வில் விரும்பி ஏற்றிக் கொள்கின்றனர். நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அதையும். என்ன அப்படின்னா, அவர்கள் எவ்வாறு அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்களுடைய நலனை நம்பில்லாமல் அவள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன, ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை. மிருகத்தனமான வாழ்க்கையில ஆன்மீகத்திற்கு இடமே இல்லை. மிருகத்தனமான வாழ்க்கையில் ஆன்மீகத்தை பற்றி யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாது. அவளுடைய வாழ்க்கையை பற்றி யார் சொல்றா, இங்க பிருகுமுனிவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. அவர் இப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை முழுமையா பார்க்கணும். என்ன அப்படின்னா, நிறைய விதமான போலித்தனமான விஷயங்கள் சிவபெருமானுடைய தீட்சை பெறுவதற்கு வருது. மக்கள் எவ்வாறு போலித்தனமான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு, நம்ம பேசிக்கொண்டே போலாம், அதற்கு இந்த நேரம் பத்தாது. அதுல எனக்கு குறிப்பா ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, முத்ரி காஷ்டகம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு குரூப் இருக்கு, முத்ரி காஷ்டகம் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் காட்டினேன், அந்த உங்களுக்கு படம் காட்டினேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. நிர்வாணமாக வாழ்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சமாதி நிலை இருக்கும் அப்படின்ற ஒரு போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி பெண்ணினுடைய யோனி இருக்கு இல்லையா, அதுல அமர்ந்து கொண்டு, அதை போல ஒரு வடிவத்தை அமர்ந்து கொண்டு அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மது, மாமிசம் எல்லாத்தையும் வைத்து உண்டு கொண்டிருப்பார்கள். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையில பகவானை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றி யோசிக்க நிலைமை ஏற்படுமா? ஏற்படவே ஏற்படாது. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, மதுவும் மாமிசமும் பெண்களுடைய நினைப்புகளும் தான் இருக்கு. அவர்களால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிவ ஆகமங்கள் அப்படின்னு வருது. சிவ ஆகமங்கள்ன்றது நிறைய விஷயங்கள்
சாஸ்திர வழிமுறைப்படி இருக்கக்கூடிய சிவாகமும் வேற, இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய சிவாகமும் வேற. இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாம் போலித்தனமாக இந்த மாதிரி நபர்கள் உருவாக்கியதான் சிவாகமங்கள். அதுல பகவான் இவர் நம்மளுடைய சிவபெருமானை எவ்வாறு வணங்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றனர் அப்படின்ற விஷயத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவத்ல எதனால வருது, எதற்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பிருகுமுனிவர் எதற்காக சொல்றாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்காக சொல்றாரு அப்படின்னா, நாம இந்த மாதிரி நம்ம உதாரணத்துக்கு யார் ஒருத்தர் வேதங்களையும் வேத வழிப்படி நடக்கக்கூடிய நபர்களையும் யாரு குறை கூறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்றத சொல்றாரு அவர். இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மிருகங்கள் போல வாழக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க, பிராமணர்களை இழிவாக சொல்லுவது அல்லது தேவையில்லாத விஷயங்களை பற்றி சொல்வது, வேதங்களே கிடையாது, வேதங்கள்ன்றது நீங்களா உருவாக்கியது அப்படின்ற விஷயத்தை பேசக்கூடிய ஆசாமிகள் நிறைய பேரை பார்க்கிறோம். நம்ம அவர்களுடைய நிலைமையும் இந்த பிருகுமுனிவருடைய சாபத்திற்கு ஏற்றவாறு தான் வாழப் போகின்றனர், வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர், இனிமேலும் வாழ்வார்கள் அப்படின்றதை அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். அப்ப வேதத்தினுடைய கூற்றை நான் தவறாக சொல்லலாம், நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் வேதங்கள் இல்லை, வேதங்களை பற்றிய ஒரு என்ன சொல்றது குறைவான மதிப்பில் நமக்கு இருந்தது அப்படின்னா நாம இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுவோம், இந்த சாபத்திற்கு ஆளாவோம் அப்படின்ற விஷயம்தான் இந்த பாகவத ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லையா? அப்ப யார் ஒருத்தன் வேதங்களை பற்றி இழிவாக சொல்கின்றானோ, வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்தணர்களை இழிவாக சொல்கின்றானோ அவன் யாரு? முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், பாசண்டி. பாஷண்டினா என்ன? சமஸ்கிருதத்துல பாஷண்டினா நாத்திகன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நாத்திகனாக வாழக்கூடுகின்றான். அப்ப சங்கராச்சாரியர் எதுக்காக வந்தார்? அவர் இந்த மாதிரி ஒரு நாத்திகத்தன்மையை உருவாக்குவதற்காகத்தான் வந்தார். எதற்காக? நிறைய நபர்களுக்கு அது மீது ஆர்வம் இருந்தது. இன்னைக்கு பார்க்கிறோம், ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி படிப்பதற்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க ஒரு 50 பேர் வந்திருக்கீங்க. ஏன் 50 லட்சம் பேர் வரல? ஏன் 1 கோடி பேர் ஸ்ரீமத் பாகவத்தை படிக்கல? ஏன் படிக்கல? அவர்களுடைய மனதுல வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லை, பாஷண்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற எண்ணம் இல்லை. என்ன பண்ண முடியும்? அவருடைய துர்பாகியமான நிலை. நம்ம நம்மளுடைய விஷயங்களை மேலும் 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 பரவி செஞ்சு எல்லாரையும் பகவான் கிருஷ்ணருடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிதான் நம்மளுடைய பணிவான ஒரு சின்ன செயலா இருக்கு. நமக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது இந்த நிலைமை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன? வேதங்களையும் வேத வழிமுறைகளையும் கடைபிடிக்காமல் போனதுதான் முக்கியமான காரணம் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். 31வது ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் நான் சொல்லுவேன். இந்த 31வது ஸ்லோகம் நிறைய விஷயங்கள் சொல்லுவது. என்ன அப்படின்னா 4வது காண்டம் 2வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஏஷ ஏவஹி லோகானாம் சிவபந்தா சனாதனஹ யம் பூர்வே சா அனுஸ்தானுஷ்துர் யத் பிரமாணம் ஜனார்தனஹ. அருமையான ஸ்லோகம். ஏஷ ஏவ ஹி லோகானாம். என்ன அப்படின்னா ஏஷ அப்படின்னா இந்தனா எது? இந்த வேதங்கள். இந்த வேதங்கள் எதற்காக இருக்கு? ஏவஹி லோகானாம், இந்த லோகத்துல வாழக்கூடிய மக்களுக்காக வந்ததுதான் வேதங்கள். மக்களை எவ்வாறு உண்மையான ஆன்மீக பாதையில கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்ததுதான் வேதங்கள். ஏஷஹி லோகான, ஏஷ ஏவஹி லோகானா சிவபந்தா சனாதனஹ. சிவபந்தா சனாதனஹனா என்ன? சிவ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்மளே சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மங்களகரமானது அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். சிவன்ற வார்த்தைக்கு மங்களகரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப இங்க சிவக அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மங்களமாக, பந்தாக பாதை, சனாதனக எப்பொழுதும் நிரந்தரமான பாதை. அது எந்த பாதை? வேதங்களை கடைபிடிக்கக்கூடிய பாதை, நிரந்தரமானது, மங்களகரமானது. அந்த பாதையில் தான் லோகானாம், எல்லா லோகத்துல வாழக்கூடிய மக்களும் வாழ வேண்டும். எம்பூர்வே சா அனுஸ்தானிஷ்துர், அந்த வேத பாதையில வாழக்கூடிய மக்கள் முன்னாடி பூர்வே, முன்னாடி எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அந்த ஒரு சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இதை எப்படி எத் பிரமாணம் ஜனார்தனக, இதுதான் ஜனார்தனுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை அப்படின்றத இங்க திருப்பி பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எத் பிரமாணம் ஜனார்தனக என்ன அறிமுறை? வேதங்களில் நிலையான நெறிமுறைகள் மனித சமுதாயத்தின் மங்களகரமான முன்னேற்றத்திற்கு உரியவை ஆகும். இல்லையா? வேதங்கள்ல நமக்கு என்ன மங்களகரமான ஆன்மீகமயமான வாழ்க்கையில வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. அக்கொள்கைகள் முற்காலத்தில் கடுமையாக பின்பற்றப்பட்டன, இன்னைக்கு கடைபிடிக்கப்படல, உங்களுக்கும் தெரியும். இக்கொள்கைகளுக்கு உறுதியான ஆதாரமாக விளங்குபவர் அனைத்து உயிர்களின் நலன் விரும்பி. யாரு?
ஜனார்தனன் என்று அழைக்கப்படும் முழுமுதற் கடவுளே ஆவர். ஜனார்தனா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எல்லா உயிர்வாழிகளுக்கும் நலன் விரும்பி அப்படின்ற அர்த்தம். ஜன ஆர்தனா, அதான் ஜனார்தனா. அப்ப என்ன அர்த்தம்? அவர் உண்மையான நலன் விரும்பி அவர் தான் இல்லையா? உண்மையான நலன் விரும்பி அவர் தான். அவர் என்ன பண்றார்? நம்மளை எவ்வாறு இந்த விஷயங்கள்ல வாழ வேண்டும், எவ்வாறு நம்ம வேதத்தினுடைய பாதையில எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நமக்கு அழகா எடுத்து சொல்கின்றார் அவர். சிவபந்த சனாதனக. யார் ஒருத்தன் அந்த ஜனார்தனுக்கு அடிபணியாமல் தன்னுடைய பந்தா, தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்கின்றானோ அவன் எவ்வாறு வாழ போறான்? அஷிவகா, சுபம் இல்லாமல் வாழப் போகின்றான். சனாதனகா, நிரந்தரம் இல்லாமல் வாழப் போகின்றான். அந்த வாழ்க்கை என்ன? மிருகத்தனமான வாழ்க்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு ஸ்லோகத்தின் மூலியமா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. அதனாலதான் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஏஷ ஏவகி லோகானாம் சிவ பந்த சனாதனஹ எம் பூர்வே சானுஷ்தானுஸ்தூர் எத் பிரமாணம் ஜனார்தனஹ. சோ ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இதுதான் நம்மளுடைய ஜனார்தனனை பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள். இதுதான் ஜனார்தனை பற்றி வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அப்புருஷய, அப்பௌருஷயசிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பௌருஷயனா எந்த ஒரு புருஷனால, எந்த ஒரு மனிதனாக, எந்த ஒரு உயிர்வாழியால் எழுதப்பட்டது கிடையாது வேதம். நான் எழுதுறது கிடையாது, நீங்க எழுதுறது கிடையாது, ஏன் பிரம்மதேவர் எழுதுறது கிடையாது. ஏன்னா பிரம்மதேவரும் நம்மளை போல ஒரு உயிர்வாழி தான் இல்லையா? பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர், பிரபஞ்சத்திற்கு தந்தை அவர் தான் இல்லையா? நம்மளுடைய தந்தை அவர் தான் பிரம்மா. நம்மளுடைய தந்தை யாரு, அவருடைய தந்தை யாரு, அவருடைய தந்தை யாரு, அவருடைய தந்தை யாரு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தந்தையா பார்த்துட்டே போனீங்கன்னா கடைசியில் எங்க போய் நிப்பீங்க? பிரம்மாட்ட போய் நிப்பீங்க. அப்ப பிரம்மா என்ன, அவரும் வேதங்களை உருவாக்கல. அப்புருஷய, அதை மனிதனால், உயிர்வாழியால் எழுதப்பட முடியாதது, நிரந்தரமானது அந்த வேதம். அப்ப இதை பிரம்மா கொடுக்கல, நாமளும் ஏற்படுத்தல. பகவானால் பாகவத்து இது வருது என்ன? தேனே பிரம்ம ஹிருதயா ஆதி கவையே. அந்த ஆதி கவி பிரம்மனுக்கு பிரம்ம ஹிருதயத்துல வந்தது இந்த வேதங்கள். யாரு சொல்றா? பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அது எவ்வாறு சொல்றார்? எவ்வாறு இந்த உலகத்தை கடைபிடிக்கணும், எவ்வாறு உலகத்துல வாழணும், எவ்வாறு உலகத்துல வாழ்ந்தாலும் பகவானை வாசத்துல மறுபடியும் எவ்வாறு வருவது, அதை சொல்றார் அவர். ஏன் மனிதர்களால் எழுதப்படல வேதங்கள்? ஏன் மனிதர்களால் சொல்லப்படல வேதங்கள் அப்படின்னா, எல்லா உயிர்வாழிகளுக்கும் 4 குறைபாடுகள் உண்டு. என்ன குறைபாடுகள்? நாம என்னதான் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருந்தாலும் தவறுகளை பண்ணி கொண்டுதான் இருப்போம். சின்ன சின்ன தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா உயிர்வாழிகளுக்கும். பிரம்மதேவருக்கு தவறு நடக்குது, நாமளும் தவறு பண்றோம். அங்க ஓரமாக செல்லக்கூடிய அந்த ஒரு எறும்பு கூட தவறு செய்து கொண்டுதான் இருக்கு. தவறுகள். இரண்டாவது என்ன? ஏதோ ஒன்றை மாற்றி நாம் ஏற்றுக்கொள்வோம். இது இப்படி இருக்கலாமோ, அது அப்படி இருக்கலாமோ அப்படின்னு தவறான அனுமானம் நமக்கு உண்டு. மூன்றாவது என்ன? ஏமாற்றும் மனோபாவம். ஏதாவது அவரை கொஞ்சம் ஏமாற்றிக்கலாமா, அவரை கொஞ்சம் இந்த மாதிரி பேசிக்கலாமா அப்படின்ற ஏமாத்துற மனோபாவம் உண்டு. நான்காவது, நம்மளுடைய புலன்கள் குறைபாடான புலன்கள். இந்த புலன்களுக்கு குறைபாடுதான். விளக்கு அணைத்திட்டோம், இந்த விளக்கு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கண்ணு தெரியாது. நம்மளுடைய புலன்கள் அவ்வளவுதான் இல்லையா? ஒரு 5 அடிக்கு மேல நம்மளுடைய சுவாசம் வேலை செய்யாது. நாக்கு சில பண்டங்களை சாப்பிட முடியாது. 5 புலன்களும் குறிப்பிட்ட பலன்ல தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குறைபாடான புலன்களை வச்சு புலன்களுக்கு அப்பாற்பட்ட வேதங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? நம்மளுடைய குறைபாடான புலன்களை வைத்து அப்பாற்பட்டது, புலன்களுக்கு அப்பாற்பட்டதை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு, வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யம். யாராவது ஒருத்தன் வேதங்களை படிக்கிறான், வேதங்களை புரிந்து கொள்றான், வேதங்கள் மூலியமா உண்மையை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் யாரை புரிஞ்சுக்கணும்? வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யம், என்னை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் இல்லையா? அப்ப கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு, பகவான் முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் வேதங்கள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு பாகவத ஸ்லோகங்கள் மூலியமா நம்ம பார்த்துட்டோம். அது யார் சொல்றா? வைஷ்ணவானாம் யதா சம்பு, அவரே சொல்லியாச்சு நமக்கு. அவருடைய தேவி கிட்ட சொல்றார், நான் அசத் சாஸ்திரத்தை சொல்ல போறேன் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நம்ம வேத வழிமுறைப்படி வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு வாழ்க்கை அப்படின்னா, மிருகத்தனம் இல்லாத வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, தேவையில்லாமல் வேதங்களை பகிர்ந்து பாசக்கூடிய வாழ்க்கை கிடையாது இல்லையா? அதனால அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? உயர்ந்த ஆன்மீக தளத்தை அடைய முடியும். உயர்ந்த ஆன்மீக தளத்தை அடைவதற்கு தான் என்ன பண்றோம்? வர்ணாசிரம வழிமுறை, வர்ணங்கள், ஆசிரமங்கள். அது நமக்கு இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு இல்ல அதெல்லாம் ஜாதி முறை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. அதெல்லாம் வெறும் வீண் பேச்சு தான். என்னைக்குனாலும் பல வருடங்களுக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்னாடியும் வர்ணாசிரம வழிமுறை இருந்தது, இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது.
மிருகம் போல வாழக்கூடிய மக்களுக்கு தான் இதன் மீது ஒரு பற்று இருக்காது, இதன் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மிருகம் போல வாழக்கூடிய மக்கள் தான் சான்று. எதுக்கு சான்று? வேதங்களில் மாற்று பாதையில் செல்லக்கூடிய நபர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படின்றதுக்கு அவங்க தான் சான்று இல்லையா? வேத வழிமுறைப்படி நடக்கக்கூடிய நபர்கள் ஒரு பார்க்கிறோம், எவ்வாறு அவர்கள் அந்தணர்களாக வாழ்கின்றனர் அப்படின்னு. வேத வழிமுறைக்கு எதிராக வாழக்கூடிய நபர்களை பார்க்கிறோம், அவங்க எப்படி இருக்காங்க? மிருகங்கள் போல இருக்காங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை மிருகம் போல இருக்கணுமா, அந்தணர் போல இருக்கணுமா? நாம தான் தேர்ந்தெடுக்கணும். வேத வழிமுறைப்படி வாழ்ந்தோம் என்றால் பகவான் கிருஷ்ணருக்கு சரணடையும் வாழ்க்கை. வேத வழிமுறைப்படி இல்லாத வாழ்க்கை மிருகத்தனமான வாழ்க்கை அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இதற்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகங்கள் வருது, 32, 33 ஸ்லோகங்கள்லாம். இதுல என்ன வருது அப்படின்னா, சிவபெருமான் ரொம்ப கோபம் கொள்றார். ஏன் இந்த மாதிரி என்னுடைய சீடர்கள், என்னுடைய அடியார்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு கோபம் கொண்டு யாரையும் பவச்சிக்கல. அவர் அந்த வேள்வி நடக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்திரிச்சு போயாச்சு. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இதுதான் அவருடைய மிக உயர்ந்த ஒரு தலம். அவர் இருந்து அடுத்தவர்களை சாபம் கொடுத்து, நீ ஏன் சாபம் சொன்ன? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் என்னுடைய நபர் அப்படி சொல்லிட்டீங்களா, அவரை சொல்லிட்டீங்களா, நான் உன்னை கேஸ் போடுறேன், போலீஸை கூட்டுவாங்க, அவங்கள கூட்டுவாங்க. இது எந்த விஷயமும் கிடையாது. உங்களுக்கு கோபம் வந்துருச்சா, நீங்க சாபம் போட்டாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அருமையாக எவ்வாறு ஒரு தீரனாக வாழ வேண்டும், வைஷ்ணவன்றம் எப்படி இருப்பான்ற விஷயத்தை அருமையாக உதாரணத்தோட சொல்றார் அவர். அதை பண்றார் அவர், எடுத்து கிளம்பியாச்சு அவர். அதுதான் பகவத்கீதையிலையும் பார்க்கிறோம். பண்டிதா சமதர்ஷினஹா. பண்டிதன் அப்படின்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சமதர்ஷினி. அவன் எல்லாற்றையும் ஒன்றா பார்ப்பான். இவன் எனக்கு விருப்பப்பட்டவன், வெறுப்பு உடையவன். இவன் எனக்கு பிடிக்கும், அவன் எனக்கு பிடிக்காது. இது எனக்கு தகுந்தது, இது தகுந்த இல்லாதது அப்படின்ற விஷயத்திற்கு ஒரு பாகுபாடு, ஒரு வெறுப்பு வெறுப்புடன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேரு பண்டித வாழ்க்கை கிடையாது. அவ பண்டிதா சமதர்ஷினகான்னு பகவத்கீதைக்கு சொல்றாரு. பண்டிதன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் சமதர்ஷினி. எல்லாரையும், தன்னுடைய நண்பனையும் தன்னுடைய எதிரையும் ஒன்றாக பார்ப்பவன் தான் பண்டிதன். அது யாருக்கு பொருந்தும்? இங்க சிவபெருமானுக்கு தான் பொருந்தும். சிவபெருமானை தவிர இங்க பண்டிதர்களாக, அந்தணர்களாக, அவருடைய மிகச்சிறந்த வைஷ்ணவர்களாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது சிவபெருமானை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் என்னாச்சு, அவர் கிளம்பி போயாச்சு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் அவர்கிட்ட சொல்றாங்க கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவருக்கு அந்த சூழ்நிலை பிடிக்கவில்லை, அவர் எடுத்து கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள், பிராமணர்கள், பிரஜாபதிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த வேள்விகளை ஒரு 1000 வருஷத்துக்கு நடத்தி கொண்டிருக்காங்க. ஏன்னா லோக சேமத்துக்காக நடத்துறாங்க இல்லையா? போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. போக்தாரம் யக்ஞ தபசாம். யஜ்ஞங்கள் பண்ணணும். எதற்காக பண்ணணும்? போக்தாராம், எல்லாவற்றையும் அந்த யஜ்ஞங்களை அனுபவிப்பவன் யாரு? யக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணர். போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரன். எல்லா லோகங்களுக்கும் அவன் தான் மகேஸ்வரன். அப்படி அந்த மாதிரி அவரை திருப்திப்படுத்துவதற்காக என்ன பண்றோம்? வாழ்க்கையில அதே மாதிரி உன்னதமான நிலை அடைவதற்கு சாஸ்திரங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வழி என்ன? வேள்விகள், யஜ்ஞங்கள் பண்ணணும். ஏன்? அவன் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பண்றோம். அந்த மாதிரி அவன் என்ன பண்றாங்க, எல்லா பிரஜாபதிகளும் பகவான் விஷ்ணுவிற்கு தன்னுடைய அந்தணர்கள், தன்னுடைய வேள்விகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1000 வருஷம் நடத்துறாங்க அப்படின்றதை பார்க்கிறோம். கடைசி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துக்கு வரும். 4வது காண்டம், 2வது அத்தியாயம், 35வது ஸ்லோகம். அதுல இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. என்னாச்சு? அந்த வேள்விகள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அவங்க என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் அது. ஆப்லுப்த ஆப்லுப்தியா விருத்தம் யத்ரா கங்கா யமுனா அன்விதா விரிஜேன ஆத்மனா சர்வே ஸ்வம் ஸ்வம் தாம யயுஸ்ததா. ஆப்லுத்யா ஆபிருதாம் யதா. என்ன அப்படின்னா ஆப்லுத்தியவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொரு வேள்விகளை பண்ணதுக்கு அப்புறம், யஜ்ஞங்களை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு குளியலை போடுவாங்க. அந்த பண்ணக்கூடிய சில விஷயங்கள், தவறான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா அதை தூய்மைப்படுத்துவதற்காக குளிக்கக்கூடிய விஷயம். அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க போய் குளிக்கணும்? கங்கா யமுனா அன்விதா. கங்கையும் யமுனையும் சேருகின்ற இடத்துல போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்தணர்கள், அந்த வேள்வியில் இருந்த எல்லா பிரஜாபதிகள் எல்லாரும் போய் அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? விரஜேனா ஆத்மனா சர்வே. விரஜேனா ஆத்மனா சர்வே. எந்த விதமான குறைபாடுகள் மனதுல கூட, மனசால கூட குறைபாடு இல்லாமல், மனசா கர்மனா ஏவா, மனசு வாச்சா கர்மணம், உடல் சிந்தனை எதிலையுமே எந்த குறைபாடும் இல்லாமல் என்ன பண்றாங்க, அந்த ஒரு தூய்மையான நீர் இது ஆயிட்டு சுத்தமாகிட்டு என்ன பண்றாங்க? ஸ்வம் ஸ்வம் தாம யுஸ்ததா. அவன் எல்லாரும்
தன்னுடைய சொந்த தாமங்களுக்கு போய்விட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம்? சிவபெருமானும் தக்ஷரும் கோபத்தின் காரணமாக அந்த வேள்வி நடக்கக்கூடிய இடத்துல கிளம்பி போயாச்சு. இப்ப அதற்கு அப்புறமும் 1000 வருஷங்கள் வரைக்கும் அந்த வேள்விகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்கள், பிராமணர்கள் 1000 வருஷம் நடத்துறாங்க. அப்ப நம்ம என்னங்க புரிஞ்சுக்கிறோம்? இதை எல்லாரும் நம்ம இந்த விஷயத்து ரொம்ப அருமையான விஷயம் இது. என்ன அப்படின்னா, வேள்விகளை யாருக்காக பண்றோம்? வேள்விகளை யாருக்காக பண்றோம் அப்படின்னா, தேவர்களுக்காக பண்ணல. யாருக்காக பண்றோம்? பகவான் விஷ்ணுவிற்காக பண்றோம். காமைஸ்தேஸ்தே ஹிருதஜானா பிரபத்யந்தே அந்நிய தேவதான்னு பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. காமத்தின் காரணமா என்ன பண்றோம்? நம்ம தேவர்களை நோக்கி போறோம். தேவர்களை நோக்கி போவதற்கான முக்கிய நோக்கம் என்ன? எனக்கு இந்த ஒரு விஷயம் தேவை. எனக்கு இது கிடைக்குமா? இவர்கிட்ட போனா எனக்கு கிடைக்கும். அவர்கிட்ட போனா எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு என்ன பண்றோம்? ஆட்களை தேர்ந்தெடுக்கின்றோம். இல்லையா? அது எதற்கு? காமத்தின் காரணமா. காமை ஸ்தே ஸ்தே ஹிருதஜானா. அதனால போறோம். இதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் இருக்கு. இங்க பார்க்கிறோம். வேள்வியில மிக உயர்ந்த தேவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. பிரம்மர் உட்கார்ந்திருக்கார், சிவபெருமான் இருந்தார், வருணன் இருக்கார், இந்திரன் இருக்கார், சந்திரன் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. அவங்களும் வேள்வியில செஞ்சு கொண்டிருக்காங்க. அப்ப வேள்விகளுடைய முக்கியமான போக்தா யாரு? போக்தாரம் எங்க தபசாம். அவர்தான் போக்தா. நம்மெல்லாம் புக்தா, அவர் போக்தா. அவர்தான் அனுபவிப்பாளர். அந்த அனுபவிப்பாளன் என்ன பண்றார்? அந்த வேள்வியிலிருந்து வரக்கூடிய பங்குகளை அவர்தான் அனுபவிக்கின்றார். நாம என்ன பண்றோம்? காமத்தின் காரணமாக இந்த நபர்களை பார்ப்போமா, அந்த நபர்களை பார்ப்போமா என்று 33 தேவர்களை போய் நோக்கி போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது பகவத்கீதையில வருது. அது போகணுமா, போகக்கூடாதா? ஒரு அருமையான உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன உதாரணம் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு இங்க வந்து ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கு. இந்த அரசு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அரசு வந்து நடந்து கொண்டிருக்கு. அரசு மேல நம்பிக்கை இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லஞ்சம் கொடுப்பது அப்படின்றது சட்டத்திற்கு முரம்பான விஷயம் இல்லையா? லஞ்சம் கொடுக்க கூடாது. லஞ்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன பண்றோம்? ஒரு அரசுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட, அரசு அதிகாரிக்கு போய் லஞ்சம் கொடுக்கிறோம் நம்ம. இப்ப என்ன ஆச்சு? நாம எதற்காக லஞ்சம் கொடுக்கிறோம்? என்னுடைய வேலை அவர் செஞ்சு முடிப்பார் அப்படின்றதுக்காக லஞ்சம் கொடுக்கிறோம். இதேதான் இங்கேயும் பண்றோம். எனக்கு வந்து பேரு வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு லாட்டரியில 1 கோடி ரூபாய் வேணும், வீட்டுல கார் வேணும், வீடு வேணும், நல்ல மனைவி வேணும், அழகான குழந்தைகள் வேணும், படிப்பு வேணும், நான் இப்ப எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். இது எல்லாம் எதுக்காக பண்றோம்? காமை ஸ்தே ஸ்தே ஹிருதஜானா. அதற்கு என்ன பண்றோம்? போய் தேவர்கள் லஞ்சம் கொடுக்கிறோம். நாங்க போய் சொல்லும் போது, எதற்காக தேவர்கள்ட்ட போறீங்க? பகவான் விஷ்ணுட்ட போலாமே அப்படின்னு சொன்னா, தேவர்களை வணங்காம இருந்தோம்னா அவங்க வந்து தப்பா நினைப்பாங்களே. இதே உதாரணத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரிக்கு மரியாதை கொடுக்கணும். அவரை வந்து மரியாதை இல்லாமல் பேசினா நம்மளை கைது செய்து விடுவார்கள். அவருக்கு போய் நம்ம போய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 2க்கும் பாகுபாடு தெரியுதா? நாம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்மளை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் அவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர்கள் போய் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் கொடுப்பது அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்களோ இல்லையோ, கொடுத்ததனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அது வந்து சட்டத்திற்கு முரண்பான விஷயம் இல்லையா? அதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பகவானுடைய எல்லா விதமான ஒரு படிக்கு இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து பகவானுக்காக சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். யக்ஞேர் சங்கீர்த்தனேர் பிராயர் யஜந்திஹி சுமேதஷா அப்படின்னு பாகவதம் சொல்கின்றது இல்லையா? என்ன அப்படின்னா, யக்ஞேர் சங்கீர்த்தனேர் பிராயர், சங்கீர்த்தனத்தின் மூலியமாக யார் ஒருத்தன் பகவான் கிருஷ்ணரை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரேன்னு பகவானினுடைய நாமங்கள், பகவானுடைய சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவன் தான் யாரு? சுமேதஷா அப்படின்னு பாகவதம் சொல்லுது. அவன் தான் புத்திசாலி. சுமேதஷா, மேதாவின்னு சொல்றோம் இல்லையா? சுமேதாவி, மேதாவியை விட உயர்ந்த அறிவு அவனுக்கு தான் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதே பார்க்கிறோம். இதுலயும் வருது, வேதங்கள்லயும் வருது. தஸ்மின் ஜுஷ்டே ஜெகத் துஷ்டே. அவர் திருப்தி அடைஞ்சா போதும், எல்லாம் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால பகவான் விஷ்ணுவை எவ்வாறு திருப்திப்படுத்துவது, பகவான் கிருஷ்ணரை எவ்வாறு திருப்திப்படுத்துவது அப்படின்ற விஷயம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதை இந்த பாகவதத்தினுடைய கூற்றுகள் மூலியமா நம்ம தெளிவாக புரிந்து கொள்றோம். சோ இதன் மூலம் என்னாச்சு? இந்த 4வது காண்டம் 2வது அத்தியாயம் தக்ஷ யஜ்ஞம் சொல்லக்கூடிய அத்தியாயம் முடிவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உரையாடல் ஆரம்பிக்க போகுது. இந்த நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி 2 பேர் உரையாட போறாங்க. யார் யாரு? சிவனும் பார்வதியும். சிவனும் பார்வதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சிவபெருமான் இப்ப பதில் சொல்ல போறார். அது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.
அடுத்த வாரம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வாரமும் பண்ற மாதிரி நம்ம எப்போ 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துட்டு நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணலாம். நிம்ன கானம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணாம் இதம் ததாக. நிம்னகானாம் யதா கங்கா, அனைத்து நதிகளிலும் எவ்வாறு கங்கை மிகச் சிறந்ததோ, நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா, அனைத்து தேவர்களும் எவ்வாறு பகவான் அச்சுதர் பரமானவரோ இல்லையா, எல்லா தேவர்களையும் பார்த்தோம். தேவர்களிலே மிகச்சிறந்தவர், உன்னதமானவர், உயர்ந்தவர் யாரு? அச்சுதன். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்கள் பக்தர்கள், விஷ்ணுவனுடைய பக்தர்களாகிய வைஷ்ணவர்களுக்குள் யாரு மிகச்சிறந்தவர்? இந்த சிவபெருமான் தான் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த தக்ஷ யஜ்ஞம்ன்ற தலைப்பின் மூலியமா ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டிருக்கோம். புராணா இதம் ததா, ஏதாவது ஒரு புராணம், வேத இலக்கியம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரே ஒரு புராணமா இருக்கட்டுமே. எந்த புராணம்? ஸ்ரீமத் பாகவத புராணம். ஸ்ரீமத் பாகவதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை எல்லா விதமான பௌதிக அழுக்கிலிருந்து வெளியில கொண்டு வரும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம பார்க்கிறோம். அப்ப பௌதிக அழுக்கிலிருந்து வெளியில வருவதற்கு நிறைய வழிகள் இருக்கு. கங்கையில குளிப்பது, அச்சுதனை வணங்குவது, சிவபெருமானை போல வாழ்வது எல்லாம் உயர்ந்த வாழ்க்கை தான். ஆனால் கலியுகத்துல மிக மிக எளிமையானது, உகந்தது, சிறந்தது, மங்களகரமானது எது? ஸ்ரீமத் பாகவதத்திற்கு நம்ம தஞ்சம் புகுவதுதான். அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உங்களுடைய நிமிடங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சிந்தனையிலேயே இருக்கட்டும். பாகவதத்தின் மூலியமா வாழ்க்கையை வாழட்டும். அதன் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியில பகவானினுடைய வாசஸ்தலத்திற்கு போவதற்கு அருகதை உள்ளவர்களாக மாறிவிடுவோம். அதுதான முக்கியம். நமக்கு முதல்ல என்ன பண்ணணும்? நமக்கு அருகதை கிடைக்கணும். அந்த அருகதை எப்படி கிடைக்கும்? கலியுகத்துல ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலியமா தான் கிடைக்கும். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் நம்ம திருப்பியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தக்ஷ யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய தலைப்புல சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த உரையாடலை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கையிலே உயர்த்தலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அடுத்து ஒரு 10-15 நிமிஷங்கள் இருக்கு. ஏதாவது கேள்விகள், இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கேள்விகளா இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளா இருக்கட்டும், ஏதாவது முன்னாடி படித்திருந்தோம் அது எங்களுக்கு விளங்கல அப்படின்னு நினைச்சா கூட நீங்க கேள்விகளா இருக்கட்டும், ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேட்கலாம். இதை 2-3 விஷயமா கேட்கலாம். கையை உயர்த்துற அந்த ஜூம்ல கை உயர்த்தக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல நீங்க என்ன பண்ணலாம், சாட் விண்டோல உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பலாம். யாருக்காவது கேள்வி இருந்தா நம்ம பார்ப்போம். இப்ப முதல்ல சேதுராமன் அப்படின்றவர் கையை உயர்த்திருக்கார். அவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த சபையிலிருந்து சிவன் வெளியில நடந்துடுறாரு. பிடிக்கல, அந்த சபையில இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா அவளுடைய நடத்தைகள் பிடிக்கல, அந்த சங்கத்துல பிடிக்கல அவருக்கு. அந்த மாதிரி வெளியில வரும்போது அது மறுபடியும் சபையை அவமதிக்கிற மாதிரி ஆகாதான்னு கேக்குறேன். ரொம்ப அருமையான கேள்வி. ஓகே, அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, யஜ்ஞம் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து திருப்பி சிவபெருமான் கிளம்பி போயிட்டாரு. யஜ்ஞம் நடந்து கொண்டிருக்கும் போது திருப்பி அவர் கிளம்பியாச்சு. திருப்பி யஜ்ஞத்துக்கு அவர் எதிரான ஒரு செயலை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒருத்தராங்க. என்ன அப்படின்னா, முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு யஜ்ஞத்தை நடத்தக்கூடியவர்கள் யாரு? நான் ஒரு லாஜிக்கலான பதில் முதல் சொல்றேன், அப்புறம் ஆன்மீகமான பதில் சொல்றேன். இந்த யஜ்ஞத்தை நடத்தக்கூடியவர்கள் யாரு? பிரஜாபதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா தேவர்களும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரிங்களா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தேவர்களில் உள்ள மூத்தவர்களாகிய பிரம்மாவையும் சிவபெருமானையும் அழைக்கிறார்கள். அப்ப இங்க அவங்கதான் 2 பேரும் தேவர்கள்ல கொஞ்சம் என்ன சொல்றது, உயர்ந்த நபர்கள். சிவபெருமான் பிரம்மாவை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்றதை நம்ம சாஸ்திரங்கள் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அது இங்க நம்ம பேச வேண்டாம். அப்ப நமக்கு உதாரணத்துக்கு 2 விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. நிகழ்ச்சியில நம்ம என்ன பண்றோம்? விஐபி மக்களை கூப்பிடுறோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு கோயில் திறக்கிறோம். கோயில் திறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பாரத பிரதமரை கூப்பிடுறோம். நிகழ்ச்சி 2 மணி நேரம் நிகழ்ச்சி, 3 மணி நேரம் நிகழ்ச்சி. 3 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு பிரதமர் உட்கார்ந்துருக்க போறாரா? உட்கார்ந்துருக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? அவருடைய நிகழ்ச்சி வந்தாச்சு, கோயிலை திறக்கணுமா, திறந்தாச்சு, 5 நிமிடம் பேசுவார், அவர் கிளம்பி விடுவார். நிகழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப நிகழ்ச்சிக்கு அவர் களங்கம் விளைவிச்சிட்டாரா?
அவர் கிளம்பி போனது தப்பாச்சே, அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தகுந்த ஒரு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, நிகழ்ச்சியோ வேள்விகளோ அதனுடைய சடங்குகளோ அது வந்து சிவபெருமானை போல உயர்ந்த தரத்தில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது. அது நமக்குத்தான் பொருந்தும். சாதாரண பிரஜாபதிகளுக்கு பொருந்தும். இரண்டாவது பதில் என்ன அப்படின்னா, அந்த சபையில அவர் வந்து தவறாக வந்து பேசப்பட்டு விட்டார். அவரை காரணம் காட்டி என்ன ஆயிட்டு இருக்கு, மேற்கொண்டு சாபம் கர்சஸ் அண்ட் கவுண்டர் கர்சஸ் அப்படின்னு பாகம் சொல்லுது. என்ன அப்படின்னா, இங்க ஒரு சாபம், அதற்கு மறுபடியும் இன்னொரு சாபம். இப்படி அவர் இன்னும் நிறைய நேரம் அங்க இருந்திருந்தார் அப்படின்னா, நீங்களும் நானும் நிறைய சாபங்களுக்கு ஆளாயிருப்போம். அதனால என்ன நினைச்சார், எனக்கு அதுதான் வைஷ்ணவனுக்கு அழகு. பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நரசிங்க தேவர் வந்து கேட்கிறார் அவருக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் இங்க வாழக்கூடிய அனைத்து உயிர்வாழிகளுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நான் வந்து நரகத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன்றார் அவர். அதுதான் வைஷ்ணவனுடைய மனோபாவம். எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பாவம் வரட்டும், எனக்கு வந்து ஏதாவது நான் தவறா செஞ்சேன்னு யாராவது பழி சுமத்தட்டும், நீங்க மேற்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் என்ன இருக்கு, இந்த விஷயம் வந்து ரொம்ப கலங்கமாக மாறிக்கொண்டிருக்கு, சபை தவறாக மாறிக்கொண்டிருக்கு, அதை நான் எவ்வாறு நிப்பாற்றுவது அப்படின்னு என்ன பண்றார், கிளம்பி போறார் அவர். இதுதான் வைஷ்ணவனுக்கு அழகு. எனக்கு ஏதாவது அதனால பாவம் வந்துருமே, எனக்கு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமே, அதை பத்தி நினைக்கிறது இல்ல வைஷ்ணவர்கள். அவன் என்ன நினைப்பாங்க, இங்க வாழக்கூடிய நபர்கள், வாழக்கூடிய அடுத்த நபர்கள், அவங்களுக்கு எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சாபம் வரணும்? அவர் கோவத்துல பண்றார், இவர் கோவத்துல பண்றார், இவங்க யாரையும் நிப்பாட்ட முடியல, நான் இங்க இருந்து கிளம்பிடலாமே அப்படின்னு என்ன பண்றார், கிளம்புறார். சோ 2 விஷயங்களிலும் நம்ம பதில் புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து அவர்களுடைய மனோபாவம், அவருக்கு இந்த சடங்குகள்லாம் வந்து அப்ளிகபிள் கிடையாதுன்றத பாக்குறோம். 2வது, அவர் மேற்கொண்டு அங்க இருக்க இன்னும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தவறாக மாறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. சோ அதுதான் அதுக்குரிய பதில். ஹரே கிருஷ்ணா. அடுத்து வந்து ரவீந்திரமதாஸ் அப்படின்றவர் கையை உயர்த்திருக்க, அவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரவீந்திராமதாஸ் இருக்காரா, அவர் வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கணும். கீழே வந்து அன்மியூட் பட்டன் இருக்கு, அதை அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். யா. ஹரே கிருஷ்ண பிரபு, தண்டப்பண்ணா பிரபு, ரவீந்திராமதாஸ் பிரபு. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு, நான் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பிரபு. இதெல்லாம் உங்க லிங்க் வந்து வாட்ஸ்அப் எதுல கிடைக்கும், யூடியூப்ல இல்ல ஃபேஸ்புக்ல வருமா பிரபு? இது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா என்னன்னா, இது 4ஆம் கண்டம் போயிட்டே இருக்கு, அது ஃபர்ஸ்ட் கண்டம் எடுக்கிறீங்க பிரபு. நான் எடுத்து சொல்றேன், ஆன்சர் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. என்ன அப்படின்னா, அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புதுசா வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வாறு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த கேட்கிறார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இஸ்கான் சேலத்தினுடைய இந்த ஜூம் மூலியமா ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கு. பாகவத நிகழ்ச்சிகள் 3 நாட்கள், கிருஷ்ண கதா ஒரு நாள், சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி சனிக்கிழமை, பிரம்ம சம்ஹிதா ஆங்கில நிகழ்ச்சி. ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. முதல் காண்டத்துல தான் ஆரம்பிச்சோம், நிறைய நம்ம நிகழ்ச்சிகள் போயாச்சு, 1 வருடமா நடத்தி கொண்டிருக்கோம். நம்ம நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சேவ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க இஸ்கான் சேலம் அப்படின்னு போய் யூடியூப்ல டைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நாம நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளும், நம்ம பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணப்படும். ஸோ நீங்க யாராவது உங்களுக்கு யாருக்கும் அனுப்பணும், அல்லது யாருக்காவது அதை கட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க பண்ணலாம். எல்லாருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அல்லது வந்து விஷயங்களை உள்ளபடி புரிந்துக்கணும்னு ஆசையுள்ள நபர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இதை அனுப்புங்க. அவங்க பார்க்கட்டும், ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கட்டும், ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும். அதனால அந்த இஸ்கான் சேலம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல எல்லாமே இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய லிங்க் எல்லாம் இருக்கு. அது வந்து அப்படியே வீடியோவா இருக்கு. நீங்க எல்லாரும் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வாரம் மறுபடியும் சனிக்கிழமை நம்ம வந்து தக்ஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலை பார்க்க போறோம். ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் நீங்க எல்லாரும் வரணும் நிகழ்ச்சிக்கு. நிறைய நம்ம உங்களுடைய நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க, நிறைய உறவினர்களை அழைச்சிட்டு வாங்க. எல்லாரும் வந்து பாகவதத்தினுடைய ரசத்தை பருகட்டும். உண்மையான ரசம், உண்மையான அந்த ஒரு அமிர்தம் அப்படின்றது பாகவதத்துல தான் இருக்கு. அது ஆழமாக நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பா 10 ஸ்லோகங்கள் 15 ஸ்லோகம் தான் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. தொடர்ந்து எல்லாரும் உங்களை அடுத்த வாரமும் தக்ஷ யஜ்ஞம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.